ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்பெகட்டியை வச்சு போன்லெஸ் சிக்கனை வச்சு ஒரு ஒயிட் சாஸில் ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ மெயின் ரெசிபிக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ பெப்பரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு. ஸோ அதுக்கு மேலே தேவையில்லை, 1/2 அன் ஹவர் வச்சா போதும். இந்த பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்து இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து பெசரி விட்ருங்க. ரொம்ப லிக்விடாக நீங்கள் கலந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் நம்மளோட இந்த சிக்கனில் அப்படியே ஒரு பசை மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தால் போதும். நீங்கள் லிக்விடாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணியை தெளித்து அந்த கார்ன்ஃப்ளவர் ஒட்டுற மாதிரி அப்படியே பெசரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சுருங்க. நல்லா அது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இதை பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் க்ரில் பண்ணியும் சேர்க்கலாம். ஒரு தவாவில் பட்டர் சேர்த்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணதை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் அப்படியே திருப்பி போட்டு அப்படியும் பண்ணி நீங்கள் இந்த ஸ்பெகட்டியில் சேர்க்கலாம். பட் இது எண்ணெயில் பொரித்து சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்பெகட்டி பார்த்திங்கன்னா இந்த கிரேட் வேல்யூ பிராண்டில் உள்ள மீடியம் சைஸ் ஸ்பெகட்டி தான் நான் வாங்கியிருக்கேங்க. ஒரு $3 கிட்ட ஆச்சு, வால்மார்ட்டில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்காகவும் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிறது இந்த ஷார்ட்டான ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஸ்பெகட்டிங்க. முதல்ல இதை வேக வச்சு எடுத்துக்கிறோம். சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. அதில் என்ன டைமர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றபடி அது வெந்து வரட்டுங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இன்கேஸ் எனக்கு இன்னும் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட வச்சு எடுத்துப்போம். இப்போ அடுத்து சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடானதும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. அப்படியே ஒன்றா சிங்கிளாக எடுத்து போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். இந்த பொரிச்சதை சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பொரிச்சு ஆட் பண்ணுறது இன்னும் ஒரு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். ஸோ நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ உள்ளே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி போட பிடிக்காதவங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பட்டரில் திருப்பி போட்டு நீங்கள் அந்த மாதிரி கிரில் மோடில் கூட பண்ணி எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது பேட்ச் வைஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து மெயின் ரெசிபிக்குள்ளே போக போகிறோம். இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பொரிச்சு எடுத்த இந்த சிக்கனை இது மேலே ஒரு ஸ்பைஸ் சீசனிங்கை தூவி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்தில் ஸ்பெகட்டியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆயிலை ட்ரிசில் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ மெயின் ரெசிபிக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா சிக்கன் ரெடி, ஸ்பெகட்டியும் ரெடி. இனி நம்ம ரெசிபியை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் கருகாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 3-4 பூண்டை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டுக்கு அடுத்ததாக நான் கேப்சிகம் சேர்க்க போகிறோம். ஸோ அதையும் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 தாங்க, ஃபுல் கேப்சிகம் கிடையாது. ஒரு ஃபுல் கேப்சிகத்தில் ஜஸ்ட் ஒரு 1/4 வெட்டி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சிக்கன் மட்டும் போதுன்னா சிக்கனோட நிப்பாட்டிடலாம். பட் கூட இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அந்த பட்டரோட பூண்டு வதங்கும் போதே சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ அடுத்தது கேப்சிகமை சேர்த்துறோம். கேப்சிகமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக கொண்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ மிதமான சூட்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க டில் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், அந்த ரெசிபி முடிகிற வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே இதாகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இது கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மைல்டான இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. காரசாரமாக அந்த மிளகாத்தூளோ பச்சை மிளகாயோ அந்த மாதிரியான ஒரு காட்டான ஐட்டம் இல்லாமல் பண்ணுறோம். அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட்டு இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த மெயின் ரெசிபிலையும்
நம்ம வந்து சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருப்போம் உப்பெல்லாம். ஸோ உப்பு மட்டும் கவனமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டூ மச்சாக சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டால் கடைசியாக பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக க்ரீம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட க்ரீம் எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஹெவி க்ரீம் வந்து உடனே எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு அப்படியே திக்காயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சாஸியாக வேணும் இல்லையா, அதனால கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மைதாவை அந்த பட்டரில் வதக்கி கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு சாஸ் ரெடி பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். பட் எங்களுக்கு அந்த மைதா பாலெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் டைரெக்டாக க்ரீம் சேர்த்து பண்ணுறோங்க. ஸோ இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த க்ரீமில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்ததும் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் வந்து நல்லா அந்த க்ரீமில் கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து அந்த க்ரீமில் அப்படியே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ லிட்டு போட்டு மூடி ஸ்லோ டு மீடியமில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் எல்லாம் வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு அண்டு சிக்கன்லேயும் நல்லா கொட்டாயிருச்சு. சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், இந்த சமயம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஒயிட் சாஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி அது ஒரு டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டின ஸ்பெகட்டியை உள்ளே சேர்த்துடணும். நான் சொன்ன மாதிரி வேக வச்சு வடிகட்டினதுக்கப்புறமா எண்ணெயை ட்ரிசில் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நல்லா தரோவாக கம்பைன் பண்ணிடலாங்க. நான் கம்பைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒத்த கையில் பண்ண முடியல, கூட இன்னொரு கரண்டியை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா நீட்டாக கம்பைன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண அந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஸ்பெகட்டி வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக ஆட் பண்ணணும், பச்சை தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா சப்போஸ் எனக்கு அந்த தண்ணி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு சூடான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. என்னாகும், நீங்கள் ஊற்றின அந்த சாஸ் எல்லாம் வந்து எகெயின் கொஞ்சம் கீழே வந்து சாஸ் மாதிரி மிதக்கும், அப்சர்வ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பெகட்டி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ட்ரையாக தெரியும். ஆனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது எகெயின் என்னாகும், அந்த சாஸ் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே லிக்விடாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு டிப்பு மாதிரி உங்களுக்கு. என்னடா இது நமக்கு ட்ரையாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம வெறும் க்ரீம் ஊற்றி தான் பண்ணுறோம், இங்கே மைதா எதுவும் சேர்க்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எகெயின் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் எல்லாம் காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்பெகட்டி ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிப்பியில் ஒன்றே தாங்க, நம்ம மைதாவை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஸியான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறையா பால் ஆட் பண்ணி பண்ணுவோம். இந்த டைரெக்டாக க்ரீம் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் சொன்ன அந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக க்ரீம் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். இதே நீங்கள் வந்து மைதாவை சொட்டே பண்ணி மில்க் ஊற்றி அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ மைல்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக காரசாரமாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப அந்த ஒயிட் சாஸோட டேஸ்ட்டில் அற்புதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.